இந்த தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ். தினம் ஒரு கதையில் நாம் பார்க்கவிருக்கும் கதை ஏமாற்றாதே ஏமாறாதே. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு காட்டுல ஒரு ஓநாய் வாழ்ந்துட்டு வருது. அதுக்கு மிகவும் வயசாகிட்டதுனால இரையை தேடுறதுக்கு கூட அதோட உடல்ல வலுவே இல்லை. நாட்கள் போக போக மிகவும் பலவீனமா போனதுனால இந்த ஓநாயால நகர்றதுக்கு கூட சக்தி இல்லாம இருக்கு. காட்டுக்கு நடுவே செல்ற பாதையில அது பசிச்சவாறே படுத்து கிடக்குது. ஓநாயி படுத்தவாறே, நான் விரைவா இறைய தேடாட்டி நிச்சயமா இறந்துடுவேன் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்குது. அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு கொழுத்த வெள்ளாடு வருது. அதுகிட்ட ஓநாயி, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யி, என்கிட்ட உடல்ல வலுவில்லாதனால நான் மிகவும் களைப்பா இருக்கிறேன், குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தரையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. வெள்ளாட்டுக்கு ஓநாயை பார்க்க பாவமா இருந்ததுனால அதுக்கு உதவி புரிய நினைச்சு அதோட பக்கத்துல போகுது. தன்னோட அருகில வெள்ளாடு வந்ததும் தாங்கிட்ட இருந்த சக்தியெல்லாம் ஒண்ணு திரட்டிய ஓநாயி அந்த வெள்ளாட்டு மேல பாஞ்சு அதை கொல்ல முயற்சி செய்யுது. ஆனா வெள்ளாடு வலிமையுள்ள மிருகம். ஓநாயை உதைச்சி தள்ளும் கொம்புகளால முட்டியும் தடுத்துட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சுக்குது. அதுக்கப்புறம் கோவத்தோட, தந்திரமா என்னை ஏமாத்தி கொள்ள நினைச்சியா? நீ ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால அதை கூட உன்னால நிறைவேற்ற முடியல. ஏ வஞ்சக ஓநாயே, இங்கேயே கிடந்து நீ பசி தாங்காம செத்துப்போ அப்படின்னு சொல்லி ஓநாய் கிட்ட கத்திட்டு வெள்ளாடு அங்கிருந்து ஓடிடுது. ஓநாயி அங்கேயே கிடந்தப்போ ஒரு செம்மறியாடு அந்த பாதை வழியா வருது. செம்மறியாடு வர்றதை பார்த்த ஓநாயி, இந்த செம்மறியாடு நிச்சயமா வெள்ளாட்டை போல வலிமையா இருக்காது, வஞ்சகமா அதை என்னோட பக்கத்துல நான் வரவழைச்சிட்டேன்னா என்னால அதை கண்டிப்பா கொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சுக்குது. செம்மறியாடு வெள்ளாடு போல வலிமையானது இல்லதான், ஆனா இது மிகவும் புத்திசாலி. தந்திரம் செஞ்சு வெள்ளாட்டை ஓநாய் ஏமாற்ற முயன்றத செம்மறியாடு பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. வெள்ளாட்டை ஓநாயால கொல்ல முடியாம போனதை கண்டு அது மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு. செம்மறியாடு நெருங்கியதும் ஓநாயை அதை கூப்பிடுது. தயவு செய்து நீயாவது எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கூட, நான் மிகவும் களைப்பாவும் பலவீனமாவும் இருக்கிறேன், நீ எனக்கு உதவலைன்னா நான் கண்டிப்பா இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்மறியாட்டுக்கிட்ட கெஞ்சுது. அதை கேட்ட செம்மறியாடு ஓநாயை பார்த்து சொல்லுது, வஞ்சக ஓநாயே, வெள்ளாட்டை நீ என்ன செய்ய முயன்றேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் அருகில வந்தாலும் நீ என் மேல பாஞ்சு என்னை கொன்னுடுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. பசியால நீ குடிச்சு நீ இறக்கிறதே சிறந்தது, அதனால உனக்கு நான் கண்டிப்பா உதவ போறதில்ல அப்படின்னு சொல்லியவாறு அந்த புத்திசாலி செம்மறியாடு ஓநாயை அது கிடக்கிற இடத்துலயே விட்டுட்டு ஓடிடுது. நாம் பிறரை ஏமாற்ற நினைத்தால் கடைசியில் நாம் ஏமாறுவது உறுதி. சரி, இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்கள்ல பதிவிடுங்க. நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் செந்தமிழ். நன்றி. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up